இன்னைக்கு சட்டுப்புட்டு சமையல்ல சட்டுப்புட்டுன்னு சூப்பரான ஒரு கேரளா ரெசிபி நம்ம கத்துக்க போறோம். அது என்ன ரெசிபின்றதை யார் செஞ்சு காட்ட போறாங்களோ அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? கிரிஜா சசி. தமிழ் தெரியுமோ? கொஞ்சம் 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 கொஞ்சம். ஏன் மலையாளம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம். சரி, ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறீங்க? புளி இஞ்சி வச்சோல புளி இஞ்சி குழம்பு. புளி இஞ்சி. இது ஊறுகாய் மாதிரி. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. இஞ்சி, புளி, உலுவா, வெந்தயம், கறிவேப்பிலை, உப்பு, கடுகு, மிளகு பொடி, சர்க்கரை, வெல்லம், பச்சை மிளகு, வத்தல் மிளகு, தேங்காய் எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அது ஸ்டவ் இது கத்திச்சு சீஞ்சிட்டு அடுப்பத்து வைக்கணும். சரி. வெளிச்செண்ணையா? வெளிச்செண்ணெய் ஊற்றணும். சூடாய சேஷம் இஞ்சி இட்டு வறுக்கணும். இஞ்சி இட்டு வறுக்கணும். ஓ, சோ இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு. இஞ்சியை போட்டு வறுக்க போறோம். எவ்வளவு நேரம் ஃப்ரை பண்ணணும்? நல்லா சுமக்க பொன்னிறமா வறுக்கணும். பொன்னிறமா. இது மதியோ? மதி வறுத்தது மதி. சோ இத வந்து பேஸ்ட் செய்யணும். ஓகே, ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, இத ஆஃப் பண்ணிடலாம். சோ இத நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கிற இஞ்சி. இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இல்லையா? அத சோ கடுகு ஒரு ஸ்பூன். அடுத்தது என்ன போடணும்? வத்தல் மிளகு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு. ஆமா. அப்புறம் பச்சை மிளகு, நிறைய காரம் நிறைய. பச்சை மிளகா போட்டு அடுத்தது என்ன போடணும்? கொஞ்சம் உலுவா, வெந்தயம் இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லையா? பச்சை மிளகும் நல்லா வறுக்கணும். சோ இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. அடுத்தது கறிவேப்பிலை கொஞ்சம் போடணும். கறிவேப்பிலை. ஓ, கறிவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் மிளகு பொடி. நாலு ஸ்பூன் மிளகு பொடி. இந்த புளிக்கரைசல். கலரே சூப்பரா இருக்கு. இது போட்டதுக்கு அப்புறம் என்ன போடணும்? உப்பு. ஓகே, பிரமாதமா இருக்கு பாக்குறதுக்கு. அடுத்தது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஓகே, கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்ல கொதி வந்துருச்சு இல்லையா? அடுத்தது சர்க்கரை போடணும். வெல்லம். இந்த இஞ்சி குழம்புக்கு உப்பு, மதுரம், எரிவு, புளி இதெல்லாம் ஒன்னா இருந்தா தான் அந்த இது நல்லா இருக்கும். ஓகே, உப்பு ஜீனி போடுறோம். போதுமோ? மதி டேஸ்ட் பார்த்துட்டு. சோ இது ப்ரிப்பேர் பண்ணா எவ்வளவு நாள் தாங்கும்? ஒரு வாரம் இருக்கும். கெடாது. இது வெளிச்செண்ணெயில் தான் பண்ணணுமா? வெளிச்செண்ணெய். ஓகே. எண்ணெய் நல்லா பொங்கணும். தெளிச்ச எண்ணெய் பொங்கி வந்த சேஷம் வாங்கி வைക്കുക. அப்படியா? இஞ்சி எப்போ போடணும்? கடைசி இது முடிச்சு கொஞ்சம் இதான வர இஞ்சியும் போட்டு. ஓகே. பெருங்காயம் போடணும். இஞ்சி எடுத்து ஆஹா, இஞ்சி புளி ரெடி. புளி இஞ்சி ரெடியா? ரெடி. சூப்பரான புளி இஞ்சி நம்மளுக்கு கார சாரமா இனிப்பா புளிப்பா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. இதை இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் இல்லையா? ஆமா. ஓகே, அத குறைச்ச புளி இஞ்சி ஆஃப் செய்யும்.
புளியிஞ்சி டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். புளியிஞ்சி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல வந்து ஒரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்துங்க. அதுல ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி துண்டுகளை வந்து போட்டு டீப் ஃப்ரை பண்ணிட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்புல வந்துட்டு சட்டியை வைங்க. ஏற்கனவே இஞ்சியை ஃப்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண அந்த தேங்காய் எண்ணெயே வந்துட்டு இந்த சட்டியில போடுங்க. அதுல வந்து கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வரமிளகா போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு பொரிய விடுங்க. பச்சை மிளகா ஒரு கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறம் வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் புளி கரைசல் தேவையான அளவு இதோட சேர்த்து நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. புளி கரைசல் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் வெல்லம் தேவையான அளவு இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சியை வந்துட்டு இதோட சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க இறக்குனீங்கன்னா உங்களோட புளி இஞ்சி தயாருங்க.